மாடர்ன் டைம்ஸ்ல மெட்ராஸ் பாஷைக்கு ஒரு தனி ஸ்டேட்டஸ் கொடுத்ததே கமல் தான், நோ டவுட். லாலாக்கு லோல் டப்பிமா 50 வருஷம் முன்னாடி யாருக்கும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. தங்கா மாதிரி ஊதாரி எல்லாம் என்னன்னு கூட அப்போல்லாம் கேப் மாதிரி. மீனவர்கள் தான் முதல்ல சென்னையில் இருந்தாங்க. இது ஒரு ஃபிஷர்மென்ஸ் வில்லேஜாக தான் இருந்தது. மெட்ராஸ் பட்டணம், இந்த பட்டணம்ங்கிற வார்த்தையே என்னது? பீஸ் பீஸா கீச்சாங்க பேஜாரா பூடுத்துங்க நான் ஒரு முட்டாளுங்க. சூரியன் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னன்னா இன்னைக்கு சென்னை எக்ஸ்டெண்ட் ஆகி சென்னைக்கு மிக அருகில் நாகர்கோயிலுங்கிற வரைக்கும் போயிருச்சு. பட் எது எக்ஸாக்டாக சென்னை? 1947 வரையில் அடையார் 6 வரைக்கும் தான் சென்னை, அதுக்கு மேலே சென்னை கிடையாது. ஸோ கோட்டையிலிருந்து தட் இஸ் ஜார்ஜ் டவுன், ராயபுரம், திருவொற்றியூர், இதுதான் சென்னையுடைய வடக்கு போர்ஷனில் இருந்த லிமிட்டு. அதே போல் தெற்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடையார் நதி தான். ஏன் நான் 1966 நான் பிறந்தேன். எனக்கு முதல் நினைவுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70-71 இருக்கும், 5 வயசு. அப்போ எங்கள் தாத்தா அடையாரில் வீடு கட்டிட்டார். நாங்கள் மயிலாப்பூரில் இருந்தோம், பஸ்ஸில் போவோம். இப்போ அந்த முத்துலட்சுமி ரெட்டி பார்க், ஆவின் பார்க் இருக்குல்ல, அங்கே நகர எல்லை வருக வருகன்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம். உங்களால் நம்ப முடியுமா? அடையாரில் அந்த மேம்பாலம், திருவிக்கா பாலத்தில் இறங்கின உடனே ஒரு ஆவின் ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு பார்க் இருக்குது. அந்த இடத்துல நகர எல்லை வருக வருகன்னு ஒரு போர்டு இருக்கும். அவ்வளோதான். 1971 ஏதோ அடையார்லாம் சென்னையோடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் ஏதோ ஒரு பழைய போர்டு அந்த இடத்துல அப்படியே இருந்தது, நகர எல்லை வருக வருகன்னு. இப்போ அந்த போர்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் சென்னை அவ்வளோதான் சென்னை. கடல் சார்ந்த சிட்டிங்கிறதுனால கடல் சார்ந்த மீன் சார்ந்த வார்த்தைகள் இங்கே அதிகமாக பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னையோட பாஷை வார்த்தைகளோடு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மீனவர்கள் தான் முதல்ல சென்னையில் இருந்தாங்க. இது ஒரு ஃபிஷர்மென்ஸ் வில்லேஜாக தான் இருந்திருக்கு. இதில் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எப்படி மீனவர்களை சென்னையிலேருந்து விரட்டலாம் அப்படிங்கிறது தான் எப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சதி மாதிரி எனக்கு தோணும். உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு ரோடை கட்டுவாங்க, அவங்கள இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க, அவங்கள வேறு ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய். ஆனால் அவங்க தான் ஒரிஜினல், அவங்க தான் இருந்திருக்காங்க இந்த இடத்துல. 18ஆவது நூற்றாண்டுலேருந்து இது நடந்துகிட்டே இருக்குது. ராயபுரத்துக்கு அனுப்பலாமா, இல்லாட்டா கண்ணகி நகருக்கு அனுப்பலாமா? ஸோ ஒரிஜினல் இந்த ஊருக்கு ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா அது கடல் சார்ந்த பட்டணம் அப்படின்னு. சென்னை பட்டணம், மெட்ராஸ் பட்டணம், இந்த பட்டணம்ங்கிற வார்த்தையே என்னது? கடல் அருகே இருக்கிற ஒரு ஊருக்கு தான் பட்டணம் அப்படிங்கிற பேர். ஸோ கடல் தான் இந்த இடத்துக்கு ஒரு டிஃபைனிங் கேரக்டர். அப்படி கடல் இருந்ததுன்னா மீனவர்கள் கூடவே இருப்பாங்கங்கிறது ஒரு அவசியம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கேட்டமரான் அப்படின்னு இருக்குது. இது எங்கேருந்து வந்தது? கேட்டமரான் அப்படிங்கிறது மர பலகைகளால் செய்யப்பட்ட ஒரு படகு. இது தமிழில் கட்டு மரம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்த வார்த்தையாக தான் இருந்திருக்க முடியும். அந்த காலத்தில் அதுவும் ஆங்கிலேயர்கள் 1639ஆவது வருடம் வந்ததுலேருந்து 1875ஆவது வருடம் வரையில் ஒரு துறைமுகம் சென்னையில் கிடையாது. இப்போ ஹார்பர் அப்படின்னு இவ்வளோ பெரிய ஹார்பர் நம்ம பார்க்குறோம். ஆனால் 1875 வரைக்கும் துறைமுகம் கிடையாது. அப்போ எல்லா கப்பலுமே, அதுவும் அந்த காலத்தில் எல்லாம் பாய்மரம் வச்ச கப்பல் தான், இந்த செயில் ஷிப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்டீம் கூட வரல அப்போது. அதனால் நீராவியால் இயக்கப்பட்ட கப்பல்லாம் கிடையாது. அது எல்லாமே 2 மைல் தள்ளி கடலில் தான் நிற்கும். அவங்களால கடற்கரை வரைக்கும் வரவே முடியாது. ஏன்னா அலைகள் அந்த அளவுக்கு மோதிட்டுருக்கும் இங்கே சென்னை கடற்கரையில். இங்கேருந்து கட்டுமரம் தான் போகும். அதில் மக்கள், ரயில்வே என்ஜின், சிலைகள் எல்லாம் அது மூலமாக இறக்கி தான் சென்னைக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த கட்டுமரம்ங்கிறது 200 வருடத்துக்கு சென்னையோடைய லைஃப் லைன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு நாள் இங்கே ஆட்டோ ரிக்ஷாலாம் ஸ்ட்ரைக்கில் போயிடுறாங்க, பல்லவன் போக்குவரத்து, மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போக்குவரத்து இல்லைன்னா எப்படி ஊரே பேரலைஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் கட்டுமரம் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரைக்கில் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், சென்னையே முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு 200 வருடத்துக்கு. ஸோ அந்த வார்த்தையிலேருந்து அந்த கேட்டமரான் அப்படிங்கிற வேர்டு எப்படி இங்கிலீஷ்க்கு வந்திருக்கு பாருங்க. ஸோ எல்லாமே நம்ம பிற மொழியிலேருந்து நம்ம எடுத்துக்கல, நம்மளும் சில வார்த்தைகளெல்லாம் கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு மலிகட்டானி அப்படின்னு அவங்க ஒரு சூப் சாப்பிட்றாங்க ஆங்கிலேயர்கள். இப்போவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு சூப் மலிகட்டானி. இது என்ன? மிளகு தண்ணி.
இது வந்து எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது? 1832 வருடம் மெட்ராஸ் கிளப்னு இப்போவும் போட் கிளப் ரோடு ஏரியாவில் ஒரு கிளப் இருக்குது. ரொம்ப ஒரு உயர்ந்த சோஷியல் லெவலில் இருக்கிறவங்க தான் அங்கே மெம்பராக இருக்க முடியும். ஒரு காலத்தில் அது வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் முதல்ல அந்த கிளப் இருந்தது. 1832 வருடத்துலேருந்து 1950கள் வரையில் அதே இடத்துல தான் இருந்தது. அங்கே தான் அந்த மலிகட்டானி அப்படிங்கிற அந்த சூப் கண்டுபிடிக்கப்பட்டது. அதோட ரெசிபியே இருக்குது. முதல் ரெசிபி இப்போவும் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா கர்னல் கெனி ஹெர்பர்ட்ஸ் குக் புக் அப்படின்னு இருக்குது. அவர் தான் அங்கே வந்து செக்ரட்டரியாக இருந்தார். அவர் அந்த புக்கை எழுதியிருக்கார். அதில் அந்த மலிகட்டானியோட ரெசிபி கொடுத்துருக்கார். ஸோ மலிகட்டானிங்கிறதும் இங்கேருந்து வந்தது தான். மெட்ராஸ் பாஷை வந்து சினிமாவில் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக். அதுவே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும். ஏன்னா அந்தந்த பீரியடில் வந்து எப்படி வந்து அந்த மெட்ராஸ் பாஷையை வந்து சினிமாவில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னா முதல்ல கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த நல்ல தம்பி அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு கிந்தனார் சரித்திரம் அப்படின்னு ஒரு கதை அதில் சொல்லுவார். நந்தன் சரித்திரம் எப்படி வந்து நந்தனார் வந்து சிதம்பரம் கோவிலுக்கு போகணுன்னு பார்க்குறாரு, ஆனால் அவரால் உள்ளே போக முடியறதில்லை. கடைசியில் எப்படி கடவுளே அவர் வந்து உள்ளே, அது மாதிரி கிந்தன்கிற பையன் ஒரு கிராமத்தில் படித்து அவன் பட்டணத்தில் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஸோ அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கே வந்துடுறான். வந்த அப்புறம் ஐயா ஹைஸ்கூல் எங்கே இருக்குது, ஐயா ஹைஸ்கூல், அப்போ வந்து ஹைஸ்கூலாக இருந்தீங்கன்னா நான் இட்டுக்குன்னு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி அப்புறம் அது இட்டுக்குன்னு போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இஸ்துக்குன்னே போனான் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்ல இஸ்து என்ன பாஷை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் பாஷையை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசுவார். அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிந்த வரையில் மெட்ராஸ் பாஷை வந்து தமிழ் சினிமாவில் வந்தது. அதற்கு பிறகு பார்த்தோன்னா ஜேபி சந்திரபாபு அவர் வந்து இந்த மிர்சாஹிப்பேட்டையிலேயே வளர்ந்ததுனால அவருக்கு அது வந்து ஒரு இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் சிஸ்டம். அதுலேயே அவரை அவ்வளோ ஈஸியாக அவரால் அது பேச முடியும். அதனால ஒரு 2-3 பாட்டு ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நான் ஒரு முட்டாளுங்க அதில் வந்து அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், பீஸாக கீச்சாங்க படா பேஜாரா போச்சுதுங்க அப்படின்னு. பீஸாக கீச்சாங்க பேஜாரா பூடுத்துங்க நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு அந்த பாட்டில் அந்த ஒரு லைன் வரும். அது அந்த பாட்டு வந்து அதுக்கு முன்னாடி அவர் வந்து சபாஷ் மீனாவில் வந்து ஒரு ட்ராமாவில் ரிக்ஷாக்காரனாக வருவார். அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று உண்டு. அந்த சரோஜா தேவியோட சரோஜா தேவி அதில் ஒரு சின்ன ரோலில் வருவாங்க. அவங்களோட வந்து அவர் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் அவர் பாடிட்டு வர அது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மக்களிடம் ஒரு வரவேற்பு இருந்தது. அதற்கு அப்புறம்தான் இந்த பொம்மலாட்டம்ங்கிற படத்தில் வந்து இந்த வாவாத்தாரை ஊட்டாண்டே நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன், அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்ராஸ் பாஷையில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திரபாபுவோட பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி வந்து மெட்ராஸ் பாஷையில் இருந்ததுன்னா அடுத்தது வந்து ரெகுலர் செந்தமிழில் தான் இருக்கும். அது மாற்றி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காரே தவிர அவர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பாட்டை மெட்ராஸ் பாஷையிலேயே பாடினதாக நான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் இப்போல்லாம் மக்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவங்க உடனே மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க கிடையவே கிடையாது அப்படி. ஆனால் இந்த பாட்டு இந்த பொம்மலாட்டமில் ஆச்சி மனோரமா பாடினது தான் ஃபஸ்ட்டு ஃபுல் மெட்ராஸ் பாஷையில் வந்த ஃப்ரம் பிகினிங் டு எண்டு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுருளிராஜன், லூஸ் மோகன், தேங்காய் ஸ்ரீனிவாசன் அந்த காசேதான் கடவுளடா அப்படிங்கிற படத்தில் வந்து அவர் ஒரு என்னமா வந்து அந்த ஒரு அப்பாசாமி அப்படின்னு ஒரு கேரக்டராக வந்து அப்புறம் சுவாமி சுக்ரானந்தா அப்படி ஒரு கேரக்டராக வருவார். ஜம்புலிங்கமே ஜடாதரா அப்படிங்கிற அந்த பாட்டெலாம் வந்து அதில் தானே வரும். அது ஃபுல்லாக அந்த ஃபிலிமில் அவர் அவ்வளோ அழகாக வந்து அந்த மெட்ராஸ் பாஷையை கையாண்டிருப்பார். அதற்கு மாடர்ன் டைம்ஸில் மெட்ராஸ் பாஷைக்கு ஒரு தனி ஸ்டேட்டஸ் கொடுத்ததே கமல் தான், நோ டவுட். அதுவும் பம்மல் கே சம்பந்தம் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் அந்த ராயபுரம் அந்த தண்டையார்பேட்டை அந்த தமிழை வந்து அவ்வளோ அழகாக ஒரு அதை கொண்டு வந்து அதை வந்து யூஸ் பண்ணி அதை இந்த காண்டுங்கிற வார்த்தை எவ்வளோ பாப்புலராக போயிடுது. அவர் அந்த சினிமாவில் யூஸ் பண்ண அப்புறம் அஃப்கோர்ஸ் இவரும் ரஜினியும் ஏதோ ஒரு ஃபிலிமில் எனக்கு அவன் மேலே கொலை காண்டோ அவனுக்கு என் மேலே கொலை காண்டோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையெல்லாம் ஆக்சுவலி பார்த்தோன்னா காண்டுங்கிறது ரொம்ப பழைய தமிழ் வார்த்தை. ஆனால் அங்கே தான் அதை உபயோகிச்சுட்டு இருக்காங்க, இங்கே வெளியில். அதுக்கப்புறமா அது முள்ளா எல்லா இடத்துக்கும் வந்தது. ஏன்னா மக்களுக்கு அது ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது அந்த வார்த்தை, அது பாப்புலராக போச்சு. ஸோ கமலுக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. அதுக்கப்புறமா பாட்டு லைக் தங்கா மாதிரி ஊதாரி இந்த மாதிரி பாட்டெலாம் வந்தப்புறம் அது வந்து புட்டுக்கு நானி நாரி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கிறதே அந்த எழுதினவரே சொல்லியிருக்காரு, இதுக்கெல்லாம் ரொம்ப டீப்பாக அர்த்தம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் ஃபன், அவ்வளோதான்.
ஸோ அப்போ மெட்ராஸ் ஸ்லாங்குக்கு என்ன கோர், ஒரு இதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ, தனி எசன்ஸ்ன்னு இருக்குன்னு நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்ன, அண்ட் இது மற்ற ஸ்லாங்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுது நீங்கள் சொல்ல முடியும்? வளர்ந்துட்டே வரதுனால தான் இந்த ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ லாலாக்கு லோல் டப்பிமா வந்து 50 வருஷம் முன்னாடி யாருக்கும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. தங்கா மாரி ஊதாரி எல்லாம் வந்து என்னன்னு கூட அப்போல்லாம் கேப் மாரிங்கிற வார்த்தை தான் இருந்தது. ஸோ இது எப்படி வளர்ந்துட்டே வருது அப்படிங்கிறது தான். இதை நான் வந்து வீட்டில் அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துவேனா அப்படிங்கிறது வேறு கேள்வி. பட் இது வளர்ந்துட்டே வருது. அதனால இது ஒரு லைவ் லாங்குவேஜ், இது ஒரு லைவ் சிட்டி. இந்த சிட்டியில் டெவலப்மெண்ட் ஆக ஆக இதோட மொழியில் புதுசு புதுசாக வார்த்தைகள் வந்துட்டே தான் இருக்கும். இப்போது லண்டனில் வந்து காக்னின்னு ஒரு மொழி உண்டு. அது வந்து ஏழைகள், மார்க்கெட்டில் வந்து வேலை பண்ணுறவங்க, இந்த வந்து பாரம் தூக்குறவங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி மக்கள்லாம் தான் ஒரு காலத்தில் உபயோகித்துட்டு இருந்தாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து 19ஆவது நூற்றாண்டு 20ஆவது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் அவங்க எல்லாமே ரைமிங்காக பேசுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு ஷூ அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு ஷூன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு வந்து மீட் அப்படின்னு ஒரு, அது வந்து அப்படி ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு கோடு வார்த்தை உண்டு. வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது புரியவே புரியாது. ஆனால் அது மேலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பல பேர் அதை பற்றி எழுதியிருக்காங்க. காலுங்கிறதுக்கு ஸ்லாப்ஸ் ஆஃப் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீட் அண்ட் ஃபீட் அது ரைம் ஆகிறதுனால அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை எடுத்து, அந்த மாதிரி தான் அந்த மெட்ராஸ் பாஷைங்கிறது. இது வந்து ஒரு வளர்ந்துட்டே வர ஒரு மொழி. இது ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனோட ஒரு இவங்க நீங்கள் இப்போ ஒரு இன்னொரு விஷயம் பாருங்கள். ஒரு வர்த்தகத்தையே மையமாக கொண்ட நகரமும் அரசரை மையமாக கொண்ட நகரத்துக்கும் எப்போவுமே ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் லக்னோவுக்கு போங்க, இல்லாட்டா ஹைதராபாத்துக்கு போங்க, மதுரைக்கு போங்க, ஒரு மரியாதை இருக்கும் எப்போவுமே. ஒரு முள்ளாக பேசுவாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்லோவாக பேசுவாங்க, ஒரு டைம் எடுத்து பேசுவாங்க. இது வந்து அது தர்பாரி கல்ச்சர். அதாவது வந்து ஒரு அரசருடைய அது எல்லாத்துக்கும் ஒரு டைம், ஒரு மரியாதை, ஒரு புரோட்டோக்கால். ஒரு வர்த்தகத்தையே வந்து மையமாக எடுத்துகிட்டு இருக்கிற நகரத்துக்கு இதெல்லாம் இருக்கவே முடியாது. ஏன்னா அவசர அவசரமாக எல்லாம் நடக்கணும், அடுத்த பைசா எங்கேருந்து வரணும் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். அதனால் இந்த மெட்ராஸ் பாஷை அப்படி வளர்ந்தது தான். அதனால தான் இதில் பெரிய மரியாதையெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்க அந்த மாதிரி தான் எல்லாமே. ஏன்னா அவசரமாக பேசி அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அது எப்படி 18ஆவது நூற்றாண்டில் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு மியூசியம் மாதிரி அதை பார்த்துட்ருக்கோம். 18ஆவது நூற்றாண்டில் 30 வயசு தாண்டினாலே பெரிய ரெக்கார்டு. எந்த புத்தகத்தில் வரும், 40 வயசான தொண்டு கிழவி அப்படின்னு ஒரு வார்த்தை, 45 வயசான ஒரு தொண்டு கிழவின்னு ஏதோ ஒரு புக்கில் நான் படிச்சிருக்கேன். அதாவது அவ்வளோதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அதுக்கு மேலே அதனால் அவங்க அந்த வாழ்க்கைக்குள்ளே அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், குடும்பம் நடத்தணும், எல்லாம் ஒரு அவசரம். அண்ட் அரசர்னு ஒருத்தரும் கிடையாது. கிழக்கிந்திய கம்பெனி அதுவும் வர்த்தகத்துக்காக தான் இங்கே வந்தது. மெட்ராஸ் பாஷை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது எவ்வளோ பழமையானது, அதை பற்றி சொல்ல முடியுமா? மெட்ராஸ் பாஷை எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா முதல்ல மெட்ராஸே எவ்வளோ பழசுங்கிறது இன்னும் யாருக்கும் அவ்வளோவா சரியாக தெரிய வரல. ஒரு சாரார் வந்து 1639ஆவது வருடத்துலேருந்து தான் மெட்ராஸ் இருக்குது, சென்னையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா அந்த கிராண்ட், அந்த பத்திரம், அந்த முதல்ல அவங்க அந்த நாயக்கர்கள் கொடுத்த பத்திரத்திலே வந்து எங்களது பட்டணமான மெட்ராஸ் பட்டணம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு முன்னாடியே இங்கே மெட்ராஸ் பட்டணம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ மெட்ராஸ் பாஷையில் இருக்கிற பல வார்த்தைகள் வந்து தெலுங்குலேருந்து, உருதுலேருந்து, ஹிந்திலேருந்து, ஏன் சம்ஸ்கிருதத்துலேருந்துலாம் கூட வந்திருக்கு. அதனால் இதெல்லாம் பழைய வார்த்தைகளாக தான் இருந்திருக்கணும். அந்த வார்த்தைகள்லேருந்து இது வந்து மெட்ராஸுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு 17ஆவது நூற்றாண்டுலேருந்து இந்த மொழி இப்படி வளர்ந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து சொல்ல முடியுமே தவிர இது எவ்வளோ பழசு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இந்த கொஷின் பர்டிகுலராக வந்து உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். ஏன்னா நீங்கள் மெட்ராஸில் இருந்த காலங்கள்லேருந்து சென்னை இருக்கிற காலம் வரைக்கும் வந்து பார்த்துருக்கீங்க. சினிமாக்கள் இல்லை சில விஷயங்கள் நம்ம வந்து வெளியில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்குற பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது சென்னை மக்களோட வார்த்தைகளோ இல்லை ஸ்டைலோ படார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உழைக்கும் வர்க்க மக்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குதா? அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் பாஷை அப்படின்னாலே வந்து ஒரு சில கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துகிறதோ இல்லை இதை யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நாகரிக குறைவு அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூவை மெட்ராஸ் பாஷையில் நடத்துவீங்களா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். தெரியல சார், ஆக்சுவலாக அதுதான் ஆன்சர். அதுலேயே பதில் வந்துடுறது இல்லை. ஒரு ஃபார்மலாக ஒரு ஃபோரத்தில் போய் நிற்கிறோம், ஒரு மேடையில் நிற்கிறோன்னா அங்கே வந்து ஒரு மொழி,
அன்றாட வாழ்க்கையில் ஒரு மொழி, அதே போல் அந்தந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த மாதிரி ஒரு மொழி. இது வந்து ஒரு நகரத்துக்கு மட்டும் தனி முறையாக இருக்கிற மொழின்னு சொல்ல முடியாது. இப்போ பாம்பேக்கு போனேனாங்களும் அங்கேயும் வந்து ஒரு மாதிரி ஹிந்தி பேசுவாங்க. டெல்லியில் போய் பார்த்துருக்கீங்கன்னா அங்கே வந்து வேறு மாதிரி ஒரு ஹிந்தி பேசுவாங்க. அதனால் அந்தந்த நகரத்துக்கு ஒரு கேரக்டர், அந்தந்த நகரத்துக்கு ஒரு மொழி வளர்ந்துடுறது, அவ்வளவுதான். இதை வந்து ஒன்று வந்து ஒரு உயர்தர மொழி, இன்னொன்று கீழ்த்தர மொழி இப்படின்லாம் வந்து பார்க்கவே முடியாது. எல்லாமே வரலாறு மூலமாக வளர்ந்து வந்த மொழிகள் தான். ஆனால் நீங்கள் வந்து இப்போது உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு மாதிரி தமிழ் பேசுவோம், வேறு ஒரு வீட்டில் வேறு மாதிரி தமிழ் பேசுவாங்க, சில பேர் வீட்டில் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் யார் வந்து உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்கிறது நமக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது. எல்லாருமே மக்கள் தான். அவங்களுக்கு அவங்க வேணுங்கிற மொழியில் அவங்க காரியத்தை நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். சூரியன் FM நேயர்கள் எல்லாருக்கும் மெட்ராஸ் டே வாழ்த்துக்கள். இது வந்து மெட்ராஸுடைய பிறந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது, மெட்ராஸை கொண்டாடும் நாள், சென்னையை கொண்டாடும் நாள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னால் மெட்ராஸுங்கிறது வந்து அந்த தேதியில் பிறந்ததா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு நகரத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு தேதி, இந்த தேதியில் நகரத்தை கொண்டாடுவோம், அவ்வளோதான். தேங்க்யூ.